கூலிங் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டைக்காரன் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டைக்காரன் படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்கிற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே எங்கள் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சிருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பித்தது எங்கள் முதல். இப்போ வந்து லவ் சரவணன். எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸில் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது. இதில் எங்கள் அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டோமில் எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதில் எனக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டோம் ஷூட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை என்ன ஹீரோவை வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லையும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமாக ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ், உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோடனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்னா, லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கனெல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா என் டீமே அப்படி தான். ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, எங்கள் சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டைக்காரனி சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார், மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு சாய் சார். ஏன்னா நீளம் பண்ணுறாங்க படங்கள், அது வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவராக கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமாக எங்கள் கூட கெத்தாக கொலாபரேட் பண்ணுற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பார்த்துக்கலாம் சார். வேறு என்ன, அவ்வளோதான் சார். ஓகே, கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்கள் வந்து, அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வரிகளில் வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.
அதில் கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே நாங்கள் ஃபேஸ்புக்கில் கொஷின்ஸ் போட்டோம். அவர்கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. அதில் முதல் கேள்வி வந்து என்னென்னா, இல்லை அதை கேட்கவே இல்லை. இப்போ முன்னாடி எப்படின்னா நான் செத்து போயிட்டுனா ஒரு சம்பளம், உயிரோட தான் ஒரு சம்பளம். இப்போ முத்த காட்சிகள் இருந்தால் ஒரு சம்பளம், அது இல்லைன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? அங்கே நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்கள் வேற. ஏங்க டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர்கிட்ட கேட்குறீங்க. இல்லை நீங்களே கேட்குறீங்க. அப்படி இருந்தால் நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒன்று. அதே தோழர்லாம் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதில் பாதி தான் பண்ணியிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆள். ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு சார். பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கிறோம், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதுன்னா, மச்சி குடுறா மச்சியா ஒன்று குடுறா அப்படின்வாரு. நல்லா குடுறா அப்படின்வாரு. இஸ் எ வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதில் ஒரு 5% நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அதனால நீங்கள் என்ன குறை சொல்ல விடாது. அதையும் தொடர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளோ முத்த காட்சியில் வச்சார்? இப்போ சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயாக நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா போல சுத்துறதுனால இங்கே டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு. அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்யற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பாக்குற, பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்க சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, நந்தகுமார் சார். அவர் தான் முதல்ல. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது. உனக்கு படத்தோடு அது முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா? இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, ரொம்ப குக்குலெலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட்டு படத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன், அதை லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ, அது நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது லப்பர் பந்துலேயும் கிடச்சிது ஜனங்க கிட்டேருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தண்டகாரண்யம் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாரும் அதான் சொல்லிகிட்ருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சுருக்கோம் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், என்னுடைய இயக்குனர் அதீன் ஆதிரை அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, தண்டகாரண்யம் புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் ரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட்
நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியாக பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதியன் தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, கேர் இருக்குது. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹாவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸு கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. It's been a great experience. Thank you so much. ஆக்சுவலாக நீங்கள் கலையரசன் கூட நடிச்சிங்களே, ஆமாம், நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாச்சும், அதாவது இன்டர்வியூவில் சொல்லாதது ஏதாச்சும் சுவாரஸ்யமான இல்லை ட்ரெய்லர்லாம், அதான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சது நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு. பட் அதே படத்துலேயே பார்த்துக்கிறோம் நாங்கள். இப்போ வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கள். நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு. ஆஸ் இன் நம்ம கோஸ்டார்ஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதான் ரொம்ப நம்மளாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலாக கலையரசனை பற்றி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நம்ம என்னோட மேபி இப்போ டோட்டலாக ஒரு 4-5 படம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் 2 படமாக என்னோட ஹீரோவாக கலையரசன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பற்றி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். ஓகே சாரி, அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியோர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அதுவும் நான் அந்த டைமில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல. ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, நான் சொல்கிறது ஆக்சுவலாக அவங்க எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலாக நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்கிறேன். சரி ஓகே, கதை ஃபுல்லாக ஆக்சுவலாக நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமாம், அவங்க தமிழ் லிட்ரேச்சர் படித்து ரொம்ப நேரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தொடர். ஸோ அதான். பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கு உங்க மேல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் உமாதேவி அவர்கள் மேடை.